இதே 7ஆம் இடத்துல மேஷ லக்னம் வரும்போது 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்ததுன்னா, சந்திர பகவான் ஏற்கனவே சொன்னோம், இவங்களுக்கு மைண்ட் ஆசிலேஷன் ஜாஸ்தியா இருக்கும். இந்த மைண்ட் ஆசிலேஷன் ஜாஸ்தியா இருக்கிறத விட சுக்கிரனுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இருக்காரு அப்படின்ற மாதிரி அமைப்பு வருது. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 பேருக்கும் ஒத்து வராத தன்மை இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆசிலேஷன் ஜாஸ்தியா இருக்கும். அதனாலேயே வந்து உங்களுக்கு டென்ஷன் கிரியேட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும். 2 பேருக்கும் ஒரு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுக்கு குடும்பத்துக்கும் அவங்க பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு டென்ஷன் ஆவாங்க. உங்க குடும்பத்தை பார்த்தா ஆகாது. உங்க வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு பிரஷர் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லுவோம். இப்போ சார் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா என்ன சார் பலன்? ஏஎல்பி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற அமைப்பு. பாசமா இருக்கும்போது, ஆசையாக இருக்கும்போது இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும். பட் இருந்தாலும் வந்து 2 பேருக்கும் ஒத்து வராத ஒரு தன்மை இருக்குமா இருக்கும். ரப்பிங் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாமான்னு சொல்லலாம். இப்போ புத பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார் சார், அது என்ன சார் பலனை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, நீங்க வந்து ஏற்கனவே ஒரு டென்ஷன் பார்ட்டி, ஓகேங்களா? லக்னம் மேஷ லக்னம், 7ஆம் இடத்துல வந்து புத பகவான் இருக்கிற அமைப்பு. அவங்க வந்து அதிபுத்திசாலின்னு சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வில் இருப்பாங்களான்னா இருப்பாங்கன்னு சொல்லலாம். இதனாலேயே அந்த அதிபுத்திசாலித்தனம் அப்படின்ற ஒரு நிகழ்வுனாலேயே 2 பேருக்குமே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும். 2 பேருக்கும் ஒத்து வராத ஒரு தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம். 2 பேருக்கு கருத்து வேறுபாடுகள் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா